எங்களுக்கு நீங்கதான் கடவுள். டீல் கேட்டு மண்டியிட்ட அண்டை நாடுகள். இதுதான் பாரதத்தின் விஸ்வரூபம். இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம் மற்றும் மாலத்தீவு ஆகியவை இன்று சந்தித்து வரும் எரிபொருள் நெருக்கடியும் அதற்கு தீர்வாக அவை இந்தியாவை ஒரு நம்பிக்கையூட்டும் கலங்கரை விளக்கமாக பார்ப்பது உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமையை பறைசாற்றுகிறது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே கடந்த 15 நாட்களாக நீடித்து வரும் போர் சூழல் சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான கேந்திரமாக விளங்கும் ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதால் ஒட்டுமொத்த உலகமே எரிபொருள் தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய இக்கட்டான சூழலிலும் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா செல்லும் கப்பல்களுக்கு மட்டும் பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருப்பது பாரதத்தின் வெளியுறவு கொள்கைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். போர் நீடிக்கும் பட்சத்தில் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த நெருக்கடியான நேரத்தில் தயவு செய்து எங்களுக்கு டீசல் தாங்க, நிலைமை இங்க ரொம்ப மோசமாயிருக்கு என்று அண்டை நாடுகள் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து கெஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதிப்படுத்தியிருக்கிறார். வங்கதேசத்திற்கு ஏற்கனவே இந்தியா டீசல் வழங்கி உதவி வரும் நிலையில் தற்போதைய சூழலை கருதி அவர்கள் கூடுதல் எரிபொருள் கோரியுள்ளனர். அதேபோல இலங்கையும் மாலத்தீவும் இந்தியாவை மட்டுமே மலை போல நம்பியுள்ளன. ஒரு காலத்தில் வளர்ந்த நாடுகளை எதிர்பார்த்து காத்திருந்த தெற்காசிய நாடுகள் இன்று ஒருமித்த குரலில் இந்தியாவின் உதவியை நாடுகின்றன என்பது நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் தனது ராஜதந்திர நகர்வுகளால் தனது நாட்டு மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளின் கண்ணீரையும் துடைக்க இந்தியா முன்வந்திருக்கிறது. வல்லரசு நாடுகளே திகைத்து போய் நிற்கும் வேளையில் இந்தியா தனது சேமிப்பு மற்றும் விநியோக திறனால் பிராந்தியத்தின் பாதுகாவலனாக உருவெடுத்துள்ளது. பாரதத்தின் இந்த உயரிய பண்பும் தடையற்ற எரிசக்தி மேலாண்மையும் எதிர்காலத்தில் இந்தியாவை ஒரு உலகளாவிய வழிகாட்டியாக நிலைநிறுத்தும் என்பதில் ஐயம் இல்லை. எத்தகைய உலகளாவிய நெருக்கடியையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் அண்டை நாடுகளை அரவணைத்து செல்லும் பெருந்தன்மையும் கொண்ட இந்தியாவை பற்றி ஒவ்வொரு இந்தியனும் இன்று பெருமிதம் கொள்ளலாம்.